செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 33:9. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் சொன்னவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் பார்க்கலாம். வாசிங்க 6வது வசனம். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் பாருங்க, அவருடைய வார்த்தையினாலே வானங்கள் உருவான. ஒரு வானம் அல்ல, 2 வானம் அல்ல. எப்படி? வானம் உருவாக்கப்பட்டதல்ல, வானங்களை உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அவரின் சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டது. அவ்வளவு வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரமுடைய தேவன் நமக்கு என்ன சொல்றாரு? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. சமுத்திரத்தை அடுத்தது வாசிங்க. சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்ப்பவர். சமுத்திர கடல் தண்ணியை எப்படி சேர்ப்பாரா? குவியலாக சேர்த்து. எப்படி சேர்ப்பாரா? குவியலாக. நம்ம எதை குவியலா சேர்க்கிறோம்? மணலை குவியலாக சேர்க்கிறோம். சாதத்தில் தட்டில் சாதம் போட்டால் என்ன எதை சேர்க்குறோம்? எப்படி சேர்க்குறோம்? குமிச்சு வச்சு அடி நல்லா சாப்பிட்றோம் இல்லை? ஆனால் ஆண்டவர் பாருங்க, சமுத்திரத்தை ஜலத்தை எல்லாம் எப்படி சேர்க்குறாரு? அப்படியே எவ்வளவு வல்லமையுள்ள தேவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவ்வளவு வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆழமான ஜனங்களை பொக்கிஷ வைப்பாக வைப்பவர். அவர் எப்படிப்பட்டவரா? ஆழமான ஜலம், ஜலம்னா தண்ணீரை பொக்கிஷமாக, அது ஒரு சேமிப்பாக சேர்த்து வைக்கிறவர். ஹல்லேலூயா. அதை மறைச்சு ஒளிச்சு வைப்பார். அப்பதான் என்ன வருது? திடீர்னு ஒரு நாள் சுனாமி வந்துடுது. அவர் நினைச்சா அவ்வளோதான். நோவா காலத்தில் அந்த பொக்கிஷமாக வைத்த எல்லா மதகுகளையும் என்ன பண்ணார்? அவர் திறந்து வைத்தார். அவ்வளவு வல்லமையுள்ள தெய்வன் நம்முடைய தேவன். கடலுக்குள்ளேயே அதை சேமித்து வைக்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஆனால் நாம் சேமிப்பதெல்லாம் எங்கே? பீரோவிலையும் ஷெல்ஃப்லேயும் இல்லை, ஏதோ பர்ஸ்லேயும் ஹேண்ட்பேக்லேயும், முடிந்தால் பேங்கோட லாக்கர்லேயும் சேமித்து வைக்கிறோம். ஆண்டவர் ஜலத்துக்குள்ளேயே சேர்த்து வைக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். அடுத்தது வாசிக்கிறோம். பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக. உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. இதுதான் நம்ம கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும். ஏன்னா அவருடைய பிள்ளைகள் நாம. ஆனால் நம்ம எப்படி இருக்கணுமா? அவருக்கு பயந்து, இவ்வளவு வல்லமை படைத்துள்ள தேவனை நம்ம என்ன பண்றோம்? அப்படியே பயப்படுறதே இல்லை. சுத்தமாக அவர் மேலே பயப்படுறது இல்லை. எல்லா அதிகாரங்களையும் நம்முடைய தேவன் வைத்திருக்கிறார். எல்லா அதிகாரங்களையும் வைத்து அவரை நம்ம அசட்டை பண்ணுகிறோம். அப்படியே ஒரு ஏனோ தானோ என்று நினைக்கிறோம். ஆண்டவர் அல்லாத பிள்ளைகள், தேவன் அல்லாததற்கு அவர்கள் கொடுக்கிற அந்த தியாகம், அவர்கள் பயப்படுகிற அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. இதை இன்றைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகள் கடந்த நாட்களை பார்க்கும்போது நம்ம யாரு? ஆண்டவரை அறியாதிருக்கிறோம். ஆனால் அதுக்கு எவ்வளோ பயந்திருப்போம், எவ்வளவு பயந்துருக்கிறோம். கண்ணை குத்திடும், காதை குத்திடும், நம்மளை பயந்து செய்கிறோம். ஆனால் நம்முடைய தெய்வன் நம்ம பயப்படணும், ஆனால் அவர் நம்மை பயமுறுத்துறது இல்லை. ஹல்லேலூயா. அனுதினமும் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. சொல்லுங்களேன், பயப்படாதே. இதை சொல்லியே நம்ம என்ன பண்ணுறோம்? பயப்படுறதில்லை. இதை சொல்லி பயப்படாதேன்னு ஆண்டவரே சொல்லிட்டாரு. நான் ஏன் பயப்படணுன்றதான் எல்லாமே நம்முடைய ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்து கொண்டு வருகிறோம். இப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆண்டவர் சொல்றாரு, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சொல்றாரு பாருங்க, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் என்னை நம்ப பண்ணின வசனம், இந்த வார்த்தை நம்பவின, இந்த வசனத்தை, இந்த தேவ வார்த்தையை அவர் கொடுத்து, அவர் வாயினாலே கொடுத்த அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அதன் பேரில் பற்றுதலாக இருக்க வேண்டும். பாருங்க, ஆண்டவர் கொடுத்த அநேக வாக்கு தத்தங்களை இந்த மாதத்தில் எல்லாரும் வாக்கு தத்தம் வாங்கணும். வருடத்தின் முதல்ல நம்ம வாக்கு தத்தங்களை வாங்குறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அதை சுதந்திரிக்கிறோமா? எத்தனை பேர் சுதந்திரிச்சிருக்கிறோம்? எத்தனை பேர் அதை பெற்றிருக்கிறோம்?
கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். பாருங்கள், ஒரு சில கரங்கள் தான் இல்லையா, எல்லாரும் பெறல. ஏன் நம்ம அந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளவில்லை, பெற முடியல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு செய்தி. ஹல்லேலூயா. எகிப்துக்கு பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் எகிப்தில், நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கானான் தேசத்தில் உங்களை கொண்டு செல்லுவேன், கானான் தேசத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போவேன்றது தான் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசமா? இவங்க எகிப்தில் எப்படி வாழ்கிறாங்க? அடிமைத்தனமாக இருக்காங்க, அடிமையாக வாழ்கிறாங்க. அனுதினமும் அவருடைய கூக்குரல் தேவனை எட்டிக்கொண்டே இருக்கிறது. கசக்கப்படுறாங்க, பிழிஞ்சு எடுக்கிறாரு அந்த எகிப்து ராஜாவும் அந்த ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களை. ஆனாலும் அவர்கள் எத்தனை ஒடுக்கப்பட்டாலும் நெருக்கப்பட்டாலும் தேவனை ஆராதிக்கும்படியாக அவங்க எங்கே வெளியே போனோம்? அந்த எகிப்தை விட்டு வெளியேறி வர வேண்டும், வெளியே வரணும். அதனால தான் ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்தம், இவங்க கூக்குரல் எனக்கு வந்துருச்சு மோசே, அதனால் ஒரு தலைவனை உருவாக்கி இந்த வாக்கு தத்தமான தேசம் கானான் தேசம், அந்த தேசம் எப்படிப்பட்டது? கஷ்டம் இல்லை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நீ சுதந்திரித்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டு அவர்களை வெளியே கொண்டு வந்து ஆராதித்து கொண்டு செல்ல விரும்புகிறார். ஆனால் இவர்கள் அந்த பயணம் எத்தனை நாட்கள் என்று வேதத்தில் பார்க்குறோம். எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு எத்தனை நாள் பயணம்? 40 நாள் பயணம் தான். எத்தனை நாள் பயணம்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், 40 நாள் பயணம். ஆனால் இவர்கள் எத்தனை ஆண்டுகள் அதை கழிக்க வேண்டியதாக இருந்தது? 40 ஆண்டுகள். எத்தனை ஆண்டு நினச்சி பாருங்களேன். 40 நாள் பயணம், ஒரு மாதம் போச்சுன்னா போதும், ஒரு 10 நாள் கிட்ட கானான் கிட்ட போயிடலாம். இப்படிப்பட்ட கொஞ்சம் நாளில் போய் வேண்டியவங்க எத்தனை ஆண்டுகளாக போகிறாங்க? எவ்வளவு கஷ்டம், 40 ஆண்டுகள் போகிறாங்க. ஏன் அப்படி அவங்க அவ்வளவு பாடுகள் அத்தனை காரியத்தில் போகிறாங்கன்னா, போக வேண்டிய வழி அந்த வனாந்திரம் தான். நல்ல ஷார்ட் ரோடு இருக்குது, ஆனால் ஆண்டவர் அவர்களை வனாந்திர வழியாய் கொண்டு செல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன் அவர்கள் அவருக்கு ஏன் அதை சுதந்திரிக்க லேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய முறுமுறுப்பு, அவர்களுடைய முறுமுறுப்பு, அவர்கள் தேவனை விட்டு தூரம் போகிறது, பின்னானவர்களை நோக்கி பார்க்கறது, இடைப்பட்ட நேரத்தில் சோர்ந்து போகிறது, இப்படிப்பட்ட சில பாவத்தின் நிமித்தமாக தான், தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக அவங்க அந்த கால தாமதம் உண்டானது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட பாருங்களேன், நமக்கு இந்த வருஷத்தின் முதல் நாளில் வாக்குத்தத்தம் வாங்கிக்குவோம், ஆனால் அந்த வருஷத்துலேருந்து அடுத்தது நிறைவேறாமல் போயிடும். அடுத்த வருஷம் புதிய வாக்குத்தத்தை வாங்குவோம், அதுவும் அப்படியே நிறைவேற்றாமல் போயிடுவோம். நாம் அனுதினமும் வாசிக்கும் பொழுது எத்தனை வாக்குத்தத்தங்களை உள்ளே வாசிக்கிறோம், அப்சர்வ் பண்ணுறோம், ஆனால் என்ன பண்ண வரல, நம்ம வாழ்க்கையில் நிறைவேறல. காரணம் என்னென்னா நம்முடைய பாவம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம பாவம் தான். ஏனென்றால் ஆண்டவரோடு இருக்கிற உறவு இல்லை, நம்ம கூட அனுதினமும் அவரோடு இருக்கிற ஐக்கியம் நமக்கு இல்லாமல் போயிடுது. வேத வாசிப்பு இல்லை, ஜபம் இல்லை, அன்றாட நம்முடைய கடமைகளில் பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில், காத்திருத்தல் இல்லை. கொஞ்சம் கிடைச்ச உடனே இன்னைக்கு வந்தோடனே அப்படியே சுட சுட ஹோட்டலில் போய் டக்குன்னு ரோஸ்ட் கேட்ட மாதிரி டக்குன்னு வரணும்னு மாதிரி முடியுமா? அந்த காத்திருத்தல் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த காத்திருத்தலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை சோர்ந்து போகாமல் அந்த வார்த்தையிலே விசுவாசத்தையும் அவர் பேரில் நம்பிக்கை வைத்தா போதும், அந்த வாக்கு தத்தங்களை நாம் அந்த குறிப்பிட்ட நாட்களிலே சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. அதான் ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஆவியிலே ஆரம்பித்தீர்கள், மாம்சத்திலே முடிக்கிறோம். ஆரம்பிக்கிறது என்னமோ 1ஆம் தேதி எப்படி இருக்கு? ஆவியில் ஜனவரி 1ஆம் தேதி உற்சாகம், புது ட்ரெஸ்ஸு, ஒரே சந்தோஷம். இங்கே வாங்கும் போது அந்த வாக்குத்தத்தை உற்சாகமாக வாங்கிக்கிறோம், ஆவியிலே வாங்குகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் நான் வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். யார்கிட்டையும் நான் யாரையும் திட்டக்கூடாது, யாரோடையும் நான் கசப்பு உண்டு பண்ணிக்கக்கூடாது, சந்தோஷமாக நாம் வாழ வேண்டும் என்று நாம் முயற்சிக்கிறோம். கணவனோடு மனைவியோடு ஒவ்வொரு வாரமும் நாம் சந்தோஷமாக ஆலயத்துக்கு வரணும்னு நினைக்கிறோம் நினைத்து கொண்டே இருக்கிறோமே தவிர அதை செயல்படுத்த தவறி விடுகிறோம். அதுதான் நம்முடைய பாவம். ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்துக்கு தூரம் போயிடும். ஜான்வரி வந்தவொன்னே அப்புறம் அப்படியே பிப்ரவரி, அப்படியே மார்ச், என்ன ஆகுது? வர வர அந்த ஆண்டவரோடு இருக்க ஐக்கியம் குறைந்து போகுது. திரும்பி நவம்பர் மாதம் எல்லாம் உற்சாகப்படுத்தினா சரி,
திருப்பி வேதத்தை வாசிங்க, நல்லா ஜெபிங்கன்னு உற்சாகப்படுத்த இந்த டிசம்பரை கடந்து போவோம், ஜான்வரியில் வாக்குத்தத்தத்தை வாங்கிக் கொள்வோம். திரும்பி அப்படியே இதுதான் நம்முடைய நாளுக்கு நாள் நம்முடைய நடவடிக்கையாக இருக்கிறது. ஆனால் இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், அது நம்முடைய தாமதத்துக்கு காரணம் என்ன? பாவம், நம்முடைய பாவம் தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அதே போல நம்ம நிறைய நினைக்கிறோம், இந்த வாக்கு தத்தத்தை, இந்த தேவனுடைய வார்த்தைகளை நாம் சுதந்திரித்து கொள்ளாதது யார் தான் காரணம்? சாத்தான் தான்றோம். சாத்தான் சுத்தமாக இல்லவே இல்லை, நம்முடைய பாவம் தான். அது சொல்ல தாவீது சொல்றார் பார்த்தீங்களா, என்னுடைய பாவங்கள் எப்போதும் என் கண் முன்பாக நிற்கிறது. நம்முடைய பாவம் நமக்கு முன்னாடி இருந்து தான், முன்னாடி இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்திரத்து கொள்ளாதபடி தடை செய்கிறது. இன்று நாம் தேவனுடைய செய்தியை கேட்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இனி பெற்றுகிற வாக்கு தத்தங்களை சீக்கிரத்தில் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த செய்தியை நான் எடுக்க நேற்று நைட்டு 11 மணி தான் வந்தேன், 10-11 தான் இருக்கும். சரியாக அந்த ஒரு கொஞ்ச நேரம் தான் இந்த தியானிக்கும் போது ஆண்டவர் என்னோடையே உடன்பட்டு கொண்டே இருந்தார். ஏன்னா நானும் அதே சூழ்நிலையில் அநேக வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்காமல் போகிறோமே அப்படிங்கிறதெல்லாம், ஏன்னா இது எனக்கு கொடுக்குற வாக்கு தத்தம், அதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னை போல தான் இருப்பீங்கன்றதால உங்களுக்கு இந்த செய்தியை நானும் சொல்கிறேன். சரியா, இதில் தேவன் என்னோடு கூட இடைப்பட்டார். அப்போ இந்த ஏன்னா நமக்கு இதனால் தான் தாமதம், நம்முடைய சில பாவங்கள், நம்முடைய ஆண்டவரையை தேடாமல் விட்டுறோம் சில சமயத்தில் இல்லையா? அதனால் நம்ம இந்த வாக்குத்தத்தங்கள் சீக்கிரத்தில் சுதந்திரத்தை கொள்ளாமல் போகிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் எந்த இடத்துல? எகிப்தில் வாக்குத்தத்தெல்லாம் பெற்றுக்கிட்டு வராங்க. வாலிபத்திலே பெற்ற அவர்கள் அந்த வாலிபத்திலே போய் சேர்ந்தாங்களா? சொல்லுங்களேன். 40 நாள் பயணம் தான். வாலிபத்தில் அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிச்சிட்டாங்க. ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டாரு. இது சாத்தான் தடை அல்ல, அவன் தடையே கிடையாது. வாக்கு தத்தத்தை வாங்க கூட விட்டுருவான். ஆனால் அவனுடைய வேலை என்ன தெரியுமா? இது தாமதிக்கப்படுற வேலை தான் அவனுக்கு. அந்த தாமதிக்க பண்ணுறது அவன் வேலையாக இருந்தாலும் அதற்கு நாம் உடன்பட்டு பாவத்தின் மீது பாவம், முறுமுறுப்பு, கசப்புகள், கோபங்கள், எரிச்சல்கள், மூர்க்கங்கள், ஒரு குரல் விரோதமான காரியங்கள் இதெல்லாம் நடப்பித்து நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போக போக வாக்கு தத்தங்களை நாம் தூர போயிட்டே இருக்குது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் வாக்கு தத்தம் பெற்று 40 நாள். இப்போ பெற்றாங்கன்னா அடுத்த மாதம் போய் சேரணும். ஆனால் 40 ஆண்டுகள், இந்த ஆண்டுகள் எல்லாம் அவங்க வயசாயிடுச்சான். என்ன ஆயிடுச்சு? வயசாயிடுச்சு. ஒரு சிலர் தான் கானானுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டியதாக இருந்தது. அநேகர் மாண்டு போனாங்க, மரித்து போனாங்க. எங்கே? வனாந்தரத்தில். எங்கே மரித்து போனாங்க? நமக்கும் சில வாழ்க்கையில் நமக்கு சில வனாந்தரங்கள் வரும், அனுபவிச்சிருப்பீங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வனாந்தரம் வரும். எப்பயுமே செழிப்பு இருக்காது, எப்பயுமே ஒரே ஆர்ப்பாட்டம் இருக்காது. ஒரு சில வனாந்தரங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அந்த வனாந்தரத்தை நாம் கடந்து போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதியின் சத்தத்தோடும் ஆரவாரத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் தேவனை பற்றி கொண்டும் நாம் அதை கடந்து போவோம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேசத்தை சீக்கிரத்தில் சுதந்திரித்துக்கலாம். 40 நாளில் சுதந்திரிச்சிருக்கலாம். ஆனால் கடைசியில் என்ன பண்ணாங்களா? சுதந்திரிக்காமல் செத்தே போயிட்டாங்க. இன்றைக்கி நாமளும் அப்படி தான் இருக்கும். ஆவியில் என்ன பண்ணுறோம்? செத்தே போகிறோம். ஆவியில் வாக்குத்தத்தத்தை ஆரம்பத்தில் ஆரம்பிச்சிடுறோம், ஆனால் மாம்சத்தில் முடிச்சிடும். ஏன்? நமக்குள்ளே ஒரு சுயம் வெளிப்பட்டு விடுகிறது. சுயம் வெளிப்படு, நான்ற ஒரு சுயம் நமக்குள்ளே வந்துடுது. பாருங்க, வாசிங்களேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. ஆமென். வானத்தையும் பூமியையும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாள். இந்த வாக்கு தத்தம் அப்படியே தான் இருக்கு. நம்முடைய தாத்தா பாட்டி கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவங்களும் வாசித்திருப்பாங்க, சுதந்திரித்து கொண்டு இருப்பாங்க. அதே வாக்கு தத்தம் நமக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். நாமளும் அதை சுதந்திரிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளும் இதை சுதந்திரிப்பார்கள், அவர்களுடைய பேர பிள்ளைகளும் சுதந்திரிப்பார்கள். ஹல்லேலூயா. என்னுடைய தாத்தா அருளையா அழகாக அந்த வசனம் ஒவ்வொன்றையும் அண்டர்லைன் பண்ணி சுதந்திரித்து விட்டு 90 வயதில் அவர் மரித்து போனார். அப்படி இப்போ என்னுடைய அம்மா அதை சுதந்திரித்து கொண்டு இதோ 83 ஆண்டு காலங்கள் அழகாக கடந்து போகிறாங்க.
அதே வாக்குத்தத்தம், இதே வாக்குத்தத்தம் சொல்லாகும் கட்டள்ட நிற்கும். அவர் சொன்ன ஆயிடும். அதே வாக்குத்தத்தங்களை நான் சுதந்திரித்து கொண்டு கடந்து வந்து கொண்டே இருக்கிறேன். 59 வயதை கடந்து வருகிறேன். இனி என்னுடைய மகனும் அதே வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க போகிறான். இந்த வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, இந்த வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அழிந்து போவதில்லை, அது செத்து போவதில்லை. ஆனா என்னுடைய தாத்தா பாட்டி அருளையா ராஜம்மாள் 2 பேரும் மரித்து போனாங்க. என்னாச்சு? ஒரு குறிப்பிட்ட காலங்கள், அதிக பலத்தின் மிகுதியால் 80 ஆண்டு காலங்கள், அவ்வளோதான் மரித்து போனாங்க. என்னுடைய அம்மா 83 ஆண்டு கடக்கிறாங்க. ஒரு காலத்தில் அவங்களும் மரித்து போகலாம். அடுத்தது நான் 59 ஆண்டு காலங்க வரேன், நானும் மரித்து போகுவேன். அடுத்தது என் மகன் ஐசக் வரான் இல்லையா? எல்லாரும் அந்த வாக்கு தத்தங்கள்லாம் வருது அதாவது அந்தந்த காலத்தில் அனுபவித்து மாண்டு போவாங்க. ஆனாலும் மாறாத வாக்கு தத்தம் இந்த தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? இது ஒரு நாளும் ஒழிந்து போகாது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் செத்து போகலாம், ஆனால் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை சாகாது. கர்த்தர் கொடுத்த வார்த்தை சாகாது. அதுக்காக தான் தாவீது சொல்றாரு, நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாங்கப்பா. அந்த நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாங்கப்பா. எத்தனை நாட்கள் நம்ம உலகத்தில் இருக்கிறோமோ அத்தனை நாட்களை நம்ம அறிந்து அதுக்கு வேண்டிய அறிவு இருக்கு, அது எனக்கு தாங்க. பலத்து சொன்னது போல பலத்தின் மிகுதியால் 80 ஆண்டு காலங்கள் நமக்கு கொடுக்கிற அந்த வாக்கு தத்தத்தை அந்தந்த ஆண்டுல சுதந்திரிக்கணும். ஆமேன், ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? எப்பெல்லாம் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீங்களோ அப்பெல்லாம் அந்த வாக்குத்தத்தம் கிடைக்குதுல்ல, உடனே ஆமேன், இதை நான் பெற்றுக்கொள்ளணும், இதை நான் சுதந்திரத்து கொள்ளணும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. என்னை விட்டு விலகுவதில், என்னை கைவிடுதல்னு சொன்னீங்க. நான் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைக்கன்னு சொன்னீங்க. நான் மேன்மையாக இருக்கணும் ஆண்டவரேன்னு சொன்னா போதும், அந்தந்த நாட்களில் அந்தந்த வாக்குத்தத்தங்களை தெய்வம் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அவரோடு உறவாடுவது மிகவும் அவசியம். ஆமேன். அடுத்து 2வது, அவர் நம்மை நடத்துகிற விதம். அவர் நடக்க வேண்டிய வழியிலே நாம் நடக்கணும். ஒரு நல்ல நேர் வழியை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். அவர் போறார் முன்னாடி, பேதுருவுல வாசிக்கணும். நம்ம அவருடைய அடிச்சுவடைகளை நாம் பின்பற்ற வேண்டும். என்னெல்லாம் எப்படிலாம் யார் யார் இந்த வேதத்தில் நம்முடைய முன்னோர்கள் நடந்தார்களோ ஆண்டவர் எல்லாவற்றையும் தெள்ளம் தெளிவுமாக நமக்கு ஓப்பனாக விளக்கியிருக்கார். இந்த வேதம் திறந்த புத்தகம். இந்த வேதாகமும் திறந்த புத்தகம். பாவமாக இருந்தாலும் இருக்குது, பாவம் செய்தவர்களுக்கு என்ன தண்டனை இருக்கு, பரிசுத்தமான வாழ்ந்தவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கு, எல்லாவற்றுமே தேவன் ஓப்பனாக எழுதியிருக்கிறார். புரியுதா? அப்போ இந்த வாக்கு அவர் எப்படி, அதான் அழகா பேதுல வாசி, அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அவர் என்ன பாதை நடந்தாரோ அந்த பாதை, அவர் காலடி தடம் எங்கே வச்சாரோ அதே தடத்தில் நாம் நடந்து போயிட்டா போதும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து சுதந்திரித்து கொள்ள வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது, நாம் நடக்கணும். அவர் நம்மை நடத்துகிற விதத்தை நாம் அறிந்திருக்கணும். பாருங்கள், ஆண்டவர் நினைச்சா இந்த ஜனங்கள் 40 நாட்கள் சொன்னாங்க, 40 வருடம் ஆயிடுச்சு. இவங்க கர்த்தர் நினைச்சிருந்தா இவங்களெல்லாம் ஒட்டு மொத்தமாக அப்படியே தூக்கிட்டு போய் எங்கே வச்சிருக்கலாமா? காடையை வர பண்ணினார். எப்படி வந்தது? அது குவியலாக 4 திசையிலிருந்தும் காடை கொட்டுது. அவ்வளவு வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். அவ்வளோ கொட்டி இவங்க நடந்து போகிற அளவுக்கு பயங்கரமான நல்ல இவ்வளவு ஆழத்தில் காடை கொட்டி கிடக்கு. போய் மூக்கு முட்டை நல்லா சாப்பிட்றாங்க. அதன் மேலும் திரும்பவும் ஒரு பலவீனப்பட்டு போகிறாங்க. அப்போ பாருங்களேன், காடையை அவர் குவியலாக கொண்டு வந்து சேர்த்த கர்த்தர் இவர்களை எல்லாம் அப்படியே ஒரு காற்று அனுப்பி அப்படியே மிதந்துட்டு போய் இஸ்ரவேல் கானானுக்குள்ளே வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யலை. அவர் என்ன விரும்புகிறாரு? நீ நடந்து வா, 40 நாள் நீ கடந்து வாங்குற. ஆனால் இவருடைய முறுமை நிமித்தம் அது 40 ஆண்டாக மாறிடுச்சு இல்லையா? அவருடைய முறுமுறுப்பின் அப்போ அவருடைய நடத்தும் பாதையை நாம் அறிந்திருக்கணும்.
இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் எண்ணப்படுகிற நாம், தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுகிற நாம் அனுதினமும் அவர் நடத்தும் விதத்தை அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள், எப்படிப்பட்டதான சூழல்கள், வறுமைகள் சில சமயத்தில் வரலாம். அதான் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, நம்முடைய வாழ்க்கையில் வனாந்தரம் வரும். வனாந்தரம் வரும்போது புலம்பிட்டு ஓலமிட்டுட்டு இருக்கக்கூடாது. துதியினாலே அதை ஜெயித்து அவரோடே நடந்து போனோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இந்த வனாந்திர வழியாக ஆண்டவர் நடத்தி அப்படியே போனார்னா, என் ஜனத்தை என் ஜனமாக மாற்ற வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்பது தான் அவருடைய வாஞ்சி. ஆனால் நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளை என்ற பெயரை வைத்துக்கிறோம், ஆனால் எப்படி மாற மாட்டோம்? பிள்ளையாக மாற மாட்டோம். ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால் வைத்துட்டு அங்கே ஒன்று பாதி பார்த்துக்கிறோம், இந்த பக்கம் ஜம்ப் பண்ணிக்கிறோம், திருப்பி அந்த பக்கம் கொஞ்சம் ஜம்ப் பண்ணிக்கிறோம் இல்லையா? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறும். தேவனுடைய பிள்ளைகள் என்றால் கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ, அவர் நடந்து வந்த அந்த பாதையில் அது போல நம்ம நடந்து வர்றது தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அர்த்தம். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் அவரை பின்பற்ற வேண்டும். பாருங்க, அவர் நடத்தி வர்ற வழியில் நம்முடைய சுயம் செயல்பட்டு விடக்கூடாது. நம்ம தான் சொல்ல, ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறப்பா, பலிபீடத்தில் என்னை பரணி படைக்கிறேனே இந்த வேளை, அடியாலை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. பாடுறோம், பலிபீடத்தில் என்னை படைக்கிற ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி என்னை நடத்துங்கன்னு நம்ம பாடுறோம். ஆனால் நம்முடைய ஆண்டோடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுறோமா? இல்லை. பாருங்க, அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். என்ன வாக்கு பண்ணி? கானான் தேசத்துக்கு நீ தான் தலைவன், எல்லாரையும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு கானான் தேசத்துக்குள்ள பிறவேன். ஆனால் அந்த நடத்தி வந்த விதத்தில் இவரும் என்ன பண்ணிச்சு? இவர் வாழ்க்கையில் சுயம் செயல்பட்டு விட்டது. சுயம் என்ன? எந்த இடத்துல அங்கே சுயம் செயல்பட்டது? கண்மலையை பார்த்து பேசுங்கிறாரு, இவர் என்ன பண்ணிட்டாரு? அடிச்சிட்டார். அதான் நடத்துகிற விதம். செய் அப்படின்னு சொன்னால் செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. வேதத்தில் நமக்கு எல்லா இது காரியங்களும் இருக்குது. இதை செய், இதை செய்யாது. எதெல்லாம் செய்யணுமோ அதை செய்யணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடாததை செய்கிறோம், செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறதால தான் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே தாமதமாகி கொண்டு இருக்குது. அருமையான தேவனுடைய ஜனம், இந்த கால வேளையிலே நம்மை நாமே நிதானிக்கிற அறிகிற நேரமாக இருக்குது. ஆண்டவர், என்னில் சுயம் இருந்தால் அதை எடுத்து போடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேள். அப்பா, உங்களுடைய நடத்துகிற விதத்தில் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ராஜா. நீர் எந்த பாதையில் நடத்திட்டு போகிறீங்களோ உங்களையே நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன், உங்களையே நான் பின்பற்ற ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். பாருங்கள், அதனால தான் மோசேக்கு சுயம் செயல்பட்டபடினாலே போனார் அவர் கானானுக்குள்ளே, பிரவேசித்தாரா கானானுக்குள்ளே. அவர் போக முடியாமல் போயிடுச்சு. ஊழியக்காரன் தான், அவருக்கு தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. கானானுக்குள்ளே இந்த ஜனங்களை நடத்து, சரி எகிப்திலிருந்து நீ வெளியே கொண்டு வா, கானானுக்குள்ளே பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தில் நான் கொண்டு செல்வேன் என்று அவர்கள் நடத்தி கொண்டு போகிறான போது இவருடைய சுயம் செயல்பட்டபடியினாலே மோசே கூட அவன் உள்ளே போக முடியும். அதை விட என்ன அர்த்த பரிதாபம்னா, மோசேவை கூட்டிகிட்டு போய் மேலே காட்டுவார், அந்த லேண்டை காட்டுவார். ரொம்ப இது படிக்கும் போதெல்லாம் நான் ரொம்ப எனக்கு கண்ணீரே வந்துடும். இடையில் எத்தனை ஏச்சுகள் பேசுகள், ஜனன் மத்தியில் எத்தனை முறுமுறுப்புகள். அவரை கல்லெடிக்க கூட வராங்க, மோசேவை கல்லெறிய கூட வராங்க தலைவனை. ஆனால் இவர் அப்படியே பொறுமையோடு, ஆண்டவரே இவங்களை எப்படியாவது நீங்கள் இல்லையா ஜீவ புஸ்தகம் பேரை கூட நீங்கள் கிறுக்கி போட்டுங்க ஆண்டவரே, என்னால் முடியலன்னு ஒதுங்குற நேரம் கூட. ஆனாலும் அவர் கொடுத்த வார்த்தையை நிமித்து ஒரு நடத்தி போகிறாரு. ஆனால் ஒரு இடத்துல போய் மேலே கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு, இந்த லேண்டை பார்த்துக்கோ, இதான் கானான், இது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், ஆனால் இதில் நீ பிரவேசிக்க முடியாது. எவ்வளவு கவலை, எவ்வளவு கவலை இல்லையா? நீ அப்படி எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார் அவர். அதான் நம்முடைய வாழ்க்கையிலே சுயம் செயல்படக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் வாழ்க்கையில் நீயா நினைச்சிடாத, நீயா செஞ்சிடாத. ஆண்டவர் சித்தத்துக்கு நீ ஒப்புக்கொடு, ஆண்டவர் சித்தத்துக்கு நீ உன்னை தாழ்த்து, ஆண்டவர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. நம்ம வாக்குத்தத்தத்தை வாங்கிடுறோம், அது நிறைவேறும் நாள் வரை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் மீது அன்பு செலுத்தி அவர் மீது வாஞ்சை வைத்து நம்மை தாழ்மையோடு தரித்து காணப்பட்டா போதும். கர்த்தர் நம்மை நடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர்கள் சுதந்திரிக்கிறாங்க. எல்லாரும் இல்லை, ஒரு சிலர். ஆனால் அதுக்கு முன்னாடி மோசேக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை மோசே சுயத்தி நிமித்தமாக சுதந்திரிக்க முடியல. ஆனால் அது யாருக்கு தரார்? அடுத்தது யோசுவாவுக்கு தரார். யோசுவாக்கிட்ட ஆண்டவர் சொல்ல அப்போ, ஆனால் மோசே வந்து யோசுவாவுக்கு மோசே வெள்ளியை தரல, பொண்ணை தரல, என்னத்தை கொடுத்தாரு? மோசேக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை யோசுவாவுக்கு அப்படியே தருகிறார். கரைங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அப்படியே அவர் அந்த ஊழியத்தை அவருக்கு தரார். பாருங்களேன், ஏதோ ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு ஏதோ ஒரு பங்கை ஊழியத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஆலயத்தில் எத்தனையோ ஊழியத்தினுடைய பங்கு தந்திருக்கார். ஒருவேளை சண்டே கிளாஸ் டீச்சர்ஸாக இருக்கலாம், அல்லது விபிஎஸ் டீச்சராக இருக்கலாம், வாலிபர் கூட்டத்தை நடத்துகிற பிள்ளைகளாக இருக்கலாம். ஏதாவது ஒரு ஊழியத்தை நமக்கு தேவன் பங்கு கொடுத்தா கர்த்தருடைய பந்து. ஏன்னா இதை நான் மட்டும் செயல்படுத்த முடியாது, அல்லது நம்மளோட பாஸ்ட் அவர் மாத்திரம் அதை செயல்படுத்த முடியாது, நாங்கள் 2 பேர் மாத்திரமே இதை செயல்படுத்த முடியாது. எனவே அதை பகிர்ந்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதை பகிர்ந்து தராரு. கர்த்தருடைய பந்தியை நம்ம வைக்கிறோம், அதுக்கு ஆயத்தம் பண்ணுறதுக்காக ஒரு ஜெபம் வைக்கிறோம். இரவு நேரத்தில் கடைசி மாதத்தின் கடைசி நாளிலே நாங்கள் ஒரு சிலராக கூகுள் மீட்டில் கூடி நாங்கள் அதுக்காக ஜெபிக்கிறோம். சகோதரர்கள்லாம் சேர்ந்து, சில சகோதரிகள் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி ஒரு சில, ஏன்னா ஒருத்தரே பங்கிட்டு கொடுக்க முடியாது. 2 ஆராதனையும் பாஸ்ட் மட்டும் கொடுத்தா ரொம்ப கஷ்டம். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளை சிலரை முன்குறித்து அவர்களை பயன்படுத்த கருத்து. ஏன்னா அது ஒரு ஊழியம். எத்தனை பேர் அந்த ஊழியத்தில் சந்தோஷப்படுறீங்க? ஊழியம் செய்கிறவங்களாம் கை தூங்க பார்க்கலாம். சண்டே கிளாஸ் ஊழியம், விபிஎஸ் ஊழியம், வாலண்டியர்ஸ், வெரி குட். இப்போ கீபோர்டு போடுறது ஒரு ஊழியம். அந்த தம்பி ஜீவா வந்து அதெல்லாம் அதை ஆப்ரேட் பண்ணுறதெல்லாம், நான் சவுண்ட் சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுறது, அது ஒரு மகத்தான ஊழியம். ஜெபிப்பது ஊழியம். இந்த காலை நேரத்தில் ஜெபிக்க வருகிற நீங்கள் ஒரு ஊழியம் செய்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க. ஏதாவது ஒரு ஊழியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோசுவாவுக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை மோசே கொடுத்த அந்த கையில் வாங்கினாரு, அழகாக கொண்டு சென்று ஜனங்களை கானான் வரை நிறுத்தினார். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு கொடுக்கிற ஊழியத்தை உதாசீனப்படுத்தக்கூடாது. என்ன படுத்தக்கூடாது? ஓ, பாஸ்ட் கொடுக்குதுன்னு நினைக்காதீங்க, பாஸ்ட் ஐயா தான் கொடுக்குறாருன்னு நினைக்காதீங்க, பாஸ்ட் அம்மா தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு என்று கர்த்தர் கொடுக்கிற ஊழியத்தை உதாசீனப்படுத்தாமல் செய்யுங்க. கர்த்தர் எல்லா வாக்கு தத்தங்களையும் சுதந்திரிக்க தேவன் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை பெருக்கிறாங்க ஒரு அம்மானா, அவங்க அந்த ஊழியத்தை நிறைவேற்றுறாங்க. ஆமென். இதை தொடைக்கிறாங்க வாலிப பிள்ளைகள், தொடைச்சி தராங்கன்னா ஒரு ஊழியத்தை நிறைவேற்றுறாங்க. கேட்டில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா ஒரு சும்மா நிற்கலை, தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். இதில் ஒருவர் மாத்திரம் செயல்பட முடியாது, நாம் ஒன்று சேர்ந்து செயல்பட்டாதான் கானானுக்குள்ளே ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்களேன், உனக்கு என்ன ஊழியம் கொடுத்துருக்காங்களோ, உனக்கு என்ன சொல்கிறாங்களோ அது உண்மையாக செய்யுங்க. அநேகர் பாட தெரிந்த நீங்கள், பிரசங்கிக்க தெரிந்த நீங்கள் அந்த ஊழியத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறீங்க. இனி வருகிற காலங்களில் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணுங்க. அப்பா, இனி நான் ஏதாவது தான் ஆண்டவருக்கு செய்யணும். ஒரே ஒரு இந்த காலத்தில் கொஞ்ச நாள் தான், இன்னும் எத்தனை பேர் வாழ முடியும்? ஆண்டவருடைய வருகை இன்னைக்கு இருந்தால் எடுத்துக்கொள்ளப்படும். தாமதித்தால் 80 ஆண்டு காலங்கள். நமக்குன்னு என்ன வேலையாக இருக்கட்டும், கரண்ட் வேலையாக இருக்கட்டும், ஜெய்பதி சமத்தில் இந்த எலக்ட்ரிஷியன் வேலையெல்லாம் செய்வார், அது ஒரு ஊழியம்தான். சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் தேவனுடைய ஊழியம்தான். இந்த தோட்டத்தை சரி பண்ணுவாங்க, ஞானஸ்நான தொட்டியை கழுவி விடுவாங்க, இதெல்லாம் சின்ன சின்ன ஊழியங்கள். நீங்கள் வரும்பொழுது சேரில் உட்காந்துட்டு போவது ஊழியம் அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீ இவ்வளவு காலம் வந்து சேரில் உட்காந்துட்டு ஃபேன் காற்றை அனுபவிச்சுட்டு நீ போவது ஊழியம் அல்ல. சத்தமே வரலையே. ஒரு நாளாவது இந்த சேரை எடுத்து அதனுடைய இடத்துல வைப்பது ஊழியம். சொல்லுங்களேன், பக்கத்தில் சொல்லுங்களேன், பின்னாடி இருக்க ஆண்கள் சொல்லுங்களேன். ஒரு நாளாவது இந்த சேரை மடித்து
பின்னாடி நீங்கள் வச்சுட்டு போங்களேன், அது ஊழியம். நடுவில் இருக்கிற சேரை கொஞ்சம் ஓரமாக டிஸ்டர்ப் இல்லாமல் தள்ளி விடுறீங்க பாருங்க, அது ஊழியம். சின்ன சின்ன பிஸ்கட் பேப்பரை கொண்டு வந்து இங்கே போடுறது ஊழியம் அல்ல. அந்த பேப்பர்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் குப்பை இடத்துல போடுறது ஊழியம். சொல்லுங்களேன், பக்கத்தில் சொல்ல மாட்டீங்களே. நீங்கள் கொஞ்சம் அப்படி வெளியே போயிட்டு கொஞ்சம் இப்படி உள்ளே வந்து இந்த சர்ச்சை பாருங்க, எல்லாம் வந்து ஆராதிச்சுட்டு இப்படி வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் திரும்பி வந்து உள்ளே பாருங்களேன், இது அடுத்ததுக்குள்ளே குப்பை கூலமாக இருக்கும். அதுக்காக எங்கள் பிள்ளைங்க, கொயர் பிள்ளைங்க, எங்கள் சண்டே கிளாஸ் சீனியர்ஸ் எல்லாம் அடுத்த செகண்ட் இதை கூட்டி சுற்றி ஒட்டி எல்லாம் கூட்டிகிட்டு தான் போவான். எத்தனை பேர் இந்த சர்ச்சுக்காக தொடப்பத்தை எடுத்து கூட்டி இருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். சீமார், இங்கே இருக்கிற சீமார் எடுத்து நான் கூட்டி இருக்கிறேன்னு சொல்கிறவங்க, செய்யலைன்றவங்க பாருங்க, ஒரு சிலர் கைதான். செய்யலை, இனி ஏதாவது செய்யுங்க, இனி ஏதாகிலும் தேவனுக்காக செய்யுங்க. பக்கத்தில் இருக்கிற யாரோ விசுவாசிங்களுக்கு சொல்கிறது ஊழியம், ஏசப்பாவை பற்றி சொல்கிறது ஊழியம், அவங்கள அழைத்து வருவது ஊழியம். மைக்கை வச்சு பேசுகிறதோ பிரசங்கிக்கிறதோ மாத்திரம் ஊழியம் அல்ல. கர்த்தருக்காக நீங்கள் இந்த ஆலயத்திலேயோ அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எது செய்தாலும் அது ஊழியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எகிப்தில் பயணத்தை ஆரம்பித்த அவர்கள் எல்லாரும் கானானுக்கு போக முடியல. ஆனால் மூன்றாவது காரியமாக நம்ம பார்க்குறோம், முதலாவது என்ன பார்த்தோம்? தேவனோடு உறவாடுவது அவசியம். ரெண்டாவது, அவர் நடக்க வேண்டிய வழியிலே நடப்பது மிகுந்த அவசியம். மூன்றாவதாக, அவர் கூடவே இருப்பது அவசியம். ஆமென். அவரை நம்ம கூடவே வச்சுக்கணும். ஆனால் தான் அழகாக ஒரு அம்மா பாடினாங்க, ஒரு சகோதரி, கூடவே இரும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான், எஸ், என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமென். அப்போ ஆண்டவர் எப்படி இருக்கணுமா? முதலாவது அவரோடு உறவு வைக்கணும், ரெண்டாவது அவரோடு நடக்கணும், மூன்றாவது அவர் கூடவே வச்சுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களோடு இந்த வனாந்திரத்தில் கூட இருந்தாரோ அப்பெல்லாம் அற்புதங்கள் நடந்தது. செங்கடலை ரெண்டா பிரித்தார். எகிப்து பார்வோன் சேனைக்கிலிருந்து விடுதலை கட்ட தந்தா. எரிகோ விழுந்தது இல்லையா? எப்போ? ஆண்டவர் கூட இருக்கும்போது. எதிரிகள் எல்லாம் மடங்கடிக்கப்பட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் இருக்கும்பொழுது. ஆனால் எப்போ ஆண்டவர் இவர்களோட பாவத்தின் நிமித்தம், முறுமுறுப்பின் நிமித்தம் இவர்கள் அந்த தூரம் ஆண்டவர் இதெல்லாம் இருக்கும்போது ஆண்டவர் தூரம் போயிடுவார், பாவம் கிட்ட இருக்கும்போது. அப்போ எப்பெல்லாம் ஆண்டவர் தூரம் போயிட்டாரோ எதிரிகள் இவர்களை மேற்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எதிரிகள் இஸ்ரவேலரை மேற்கொண்டார்கள். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஏன் தோற்று போகிறோம், நாம் ஏன் விழுந்து போகிறோம்னா, யார் இல்லை நம்ம பக்கத்தில்? ஏசப்பா நம்ம பக்கத்தில் இல்லை. ஏசப்பா நம்மளோட பக்கத்தில் இல்லை. இன்றைக்கி சிலர் அப்படி தான் இல்லையா? ஆண்டவர் மேலே பிரியமாக இருக்கிற மாதிரி இருப்போம், இருப்போம். அதே போல் ஆண்டவர் விட்டு நம்ம ஆண்டவரோடு பிரியமாகவும் இருக்க மாட்டோம், ஆண்டவர் விட்டு தூரமும் போக மாட்டோம். ஆண்டவருக்கு பிரியம்னா என்ன? அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது தேவனுக்கு பிரியம். ஆனால் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற மாட்டோம். பாவத்தின் நிமித்தம், முறுமுறை நிமித்தம், மன கடினத்தின் நிமித்தம் நம்ம பாவத்தின் நிமித்தம் அவரை விட்டு தூரம் போயிடுவோமா? அவருக்கு பிரியமாக இருக்க மாட்டோம். ஆனால் நினைக்கிறோம் ஆண்டவர் பிரியமாக இருக்கணும்னு, ஆனால் பிரியமாக இருக்கிறது இல்லை. அதே போல் சரி, இந்த ஆண்டவர் வேண்டான்னு விட்டுட்டு போகிறோமா? ஐயோ ஞாயிற்றுக்கிழமை எப்படியாவது சர்ச்சுக்கு அந்த ஏசப்பா ஆலயத்துக்கு போனால் தான் நமக்கு பிளஸ்ஸிங்ட்டு அது மட்டும் தேடி வரோம். தூரமும் போக மாட்டோம், கிட்டையும் நெருங்க மாட்டோம். அப்படியே மேனேஜ் பண்ணிக்குவோம், மிடியிலேருந்து அப்படியே ஒரு கால் இங்கே வச்சு ஒரு கால் அங்கே வச்சு. அது அல்ல தேவனுடைய பிள்ளைகளே. ஒரே இருந்தால் ஒன்று ஆண்டவரோடு இருங்க, இல்லைன்னா ஆண்டவரை விட்டுட்டு தூரம் போகலாம். ஆண்டவர் இருந்தால் நமக்கு ஆசீர்வாதம், ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யம் நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் விட்டு தூரம் போனால் நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்காது. இந்த உலகத்தில் ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் நாம் சுதந்திரித்து கொள்ள முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீ ஆண்டவரை பிரியப்படுத்த விரும்புறியா? ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்க விரும்புறியா? இல்லைன்னா தூரமாக இருக்க விரும்புறியா? தூரமாக போயிடாத, எதிரிகள் நம்மை வீழ்த்தி விடுவாங்க.
எதிரிகள் நம்மை மேற்கொண்டுருவாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தூரம் போயிடாதம்மா, ஆண்டவரோடு இரு. கூடவே வச்சுக்கோ தேவனை, கூடவே வச்சுக்கோ தேவனை. அதே பாருங்க, என் ஆண்டவரோட வார்த்தையை சொல்லுகிறது, என்னோடு இராதவன் என் விரோதியா இருக்கிறான். ஆண்டவர் கூட நம்ம இல்லைன்னா நம்ம யாரு? யாரு? நீ ஆண்டவர் கூட, பக்கத்தில் சொல்லுங்க, நீ ஆண்டவர் கூட இல்லைன்னா நீ ஆண்டவருக்கு விரோதி. ஆண்டவர் உனக்கு நண்பனா இருக்க முடியாது, உன் சிநேகிதனா உனக்கு இருக்க முடியாது, நீ விரோதியா மாறிடுவ. ஐயோ, ஏசப்பாக்க மாட்டு நம்ம என்ன ஆகிடக்கூடாது? விரோதியா ஆயிடக்கூடாது. ஆனால் ஆண்டோட வார்த்தை சொல்லுது பாருங்களேன், பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலே தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மை என்பது மிகுந்த அவசியம், தரித்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பெருமை இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? பெருமையே முற்றிலும் ஆண்டவர் வெறுக்கிறார். பெருமை இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழணும். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து பாருங்கள், எப்பயுமே அவங்க வரும்போதெல்லாம் நல்ல சந்தோஷமாக வாரத்தோடு அப்படியே சொன்னது போல் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்களாம்? உற்சாகமாக வந்தாங்களாம், சந்தோஷமாக எல்லாத்தையும் பொண்ணோடும் பொருளோடும் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு தன்னுடைய மிருக ஜீவன்களோடு குடும்பத்தோடு அழகாக புறப்பட்டு வராங்க. ஆனால் வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவர் அப்படியே அதே மண்ணாவினால் போஷிக்கிறார், காடையினால் போஷிக்கிறார், கண்மலை தண்ணீரினாலே அவர்களை அழகாக தாகத்தை தீர்க்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் கடந்து வர பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப சுகம் வந்த உடனே அவங்க இந்த சுகத்தை விட்டு அவங்க எதை நினைக்கிறாங்க? பின்னானவைகளை தேடுறாங்க. எது பின்னானவைகள்? எகிப்தில் நாங்கள் இப்படி இருந்தோமே. ஆனால் எகிப்தில் அவங்களுக்கு உணர்வு இல்லை, அடிமைகளாக இருந்தோம் என்ற உணர்வு அவர்களுக்கு இல்லை. நெருக்கப்பட்டார்கள், கசக்கப்பட்டார்கள், அதெல்லாம் அவங்களுக்கு உணர்வு இல்லாமல் போச்சு. அங்கே இருக்கிற வெள்ளரி காயும் கொமட்டி காயும் வெள்ளை பூண்டின் மீது அவங்க என்ன வைத்தார்கள்? ஆசை வச்சுட்டாங்க. அங்கேருந்தான் நாங்கள் நல்லா இருந்திருப்போம், நல்லாவா இருந்தாங்க. இன்னைக்கு நாமளும் அப்படி தான் இருக்கிறோம். அன்னைக்கு நான் இந்துவாக இருந்திருந்தா, நான் ரட்சிக்கப்படாத முன்னாடி இருந்திருந்தா இப்படி இருந்திருப்பேன், அப்படி இருந்திருப்பேன், ஆனால் இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன்றீங்க பாருங்க. அதான் முறுமுறுப்பு. அதுதான் நாம் சுதந்திரித்த ஆசீர்வாதங்களை, வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து கொள்ளாமல் போவதுக்கு காரணம் இதுதான். எனவே அந்த பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுங்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, பின்னாடி இருக்கிறதெல்லாம் மறந்துடு, அந்த பாவத்தெல்லாம் விட்டு, பழைய காரியத்தெல்லாம் மறந்துடு, புதிய காரியத்துக்குள்ள வா. நாம் எல்லாம் இன்னும் ஒரு மாசத்துல புது வருஷத்துக்குள்ள போறோம். புதிய காரியத்துக்குள்ள வாங்க. ஹல்லேலூயா. அதான் ஆண்டோட வார்த்தை சொல்றது, மேலானவைகளை நாடுங்கள். ஹல்லேலூயா. அதுதான் ஏற்கனவே சொன்ன, முதலாவதாக சொன்ன, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோடு உறவு அவசியம். ரெண்டாவது, அவர் நடக்க வேண்டிய வழியிலே நம்ம நடப்பது அவசியம். மூன்றாவதாக, அவர் கூடவே இருப்பது அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமும் கீழ்ப்படிதலும் அவசியம். அடுத்ததாக பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கை தேவை. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அதாவது நம்ம பரிசுத்தம்னே எல்லாரும் பரிசுத்தமாக இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்கவுங்களுக்கு ஏற்ற பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தம் நிறைய நம்ம என்ன நினைக்கணும்? உதாசீனப்படுத்துகிறோம். நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் பரிசுத்தமாய் வாழணும். அவங்க இல்லையே இவங்க இல்லையேன்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணக்கூடாது? பரிசுத்தம் இல்லாமல் போயிடக்கூடாது. ஆண்டவர், என்னால் முடிந்த அளவு நான் பரிசுத்தமாக இருக்கேன், என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகளுக்கு நான் பரிசுத்தமும் கீழ்ப்படிதலும் ரொம்ப முக்கியம். நான்காவதாக, எனவே நான் பரிசுத்தத்தை குறித்து நம்ம நிறைய பார்க்குறோம். கீழ்ப்படிதல் குறித்து கடந்த நாட்கள்லாம் நம்ம தியானித்தோம். அது அடுத்தது நான்காவதாக முக்கியம். அடுத்தது அதான் ஏற்கனவே சொன்னது போல் கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றுவது மிக முக்கியம். ஹல்லேலூயா. பாருங்கள், இவங்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்தமாக வராங்க கொஞ்ச நாள். அதுக்கடுத்தது அதே போல் அவங்க ஊழியத்தை நிறைவேற்றுறாங்க. என்ன நிறைவேற்றுறாங்க? அந்தந்த கோத்திரத்துக்கு ஒரு ஊழியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். நீ தான் ஆசரிப்பு கூடாரத்தை நாட்டணும்னா நாட்டுறாங்க, நீ தான் முதலாவது எழும்பி யுத்தத்துக்கு புறப்படணும்னா புறப்படுறாங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு பங்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பங்கை நேர்த்தி அவங்க நிறைவேற்றாங்க. எனவே ஊழியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமும் கீழ்ப்படிதலும் முக்கியம். அடுத்தது அவர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றுவது மிகுந்த முக்கியம். ஹல்லேலூயா. அதை உதாசீனப்படுத்தக்கூடாது என்று ஏற்கனவே நான் சொன்னேன். அதை உதாசீனப்படுத்திடாதீங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இன்னொரு சொன்னது போல் வாக்கு தத்தம் நாம் மாத்திரம் எனக்கு இல்லை, நான் எப்படியோ என் காலம் கழிஞ்சிச்சு, நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்வேன், எனக்கு இந்த வார்த்தை தான் ரொம்ப பேசுச்சு.
ச்சே எப்படியோ ஆண்டவர் மட்டும் வந்துட்டோம், இத்தனை வயசு வரைக்கும் நடத்தியாச்சு ஊழியம் எல்லாம் இந்த சபையில் ஒன்றும் இல்லை, இந்த சேவூரில் ஆலயமே இல்லை. ஆண்டவர் எங்களை கொண்டு அழகாக இந்த ஆலயத்தை கட்டினார். ஆத்துமாக்களே தான் இது போதும், இதுக்கப்புறம் எங்களுக்கும் வயது ஆகுது, இதுக்கு அப்புறம் இதனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரத்து கொண்டோமோ இல்லையோ, என் மகனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சா போதும், அவன் இதே ஆண்டவர் ஊழியத்தை நிறைவேற்றினா போதும் நான் சொல்லுவேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தை மூலம் என் இடைப்பட்டார். உன் காலத்தில் நீ பார்க்க போகிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நினைப்பேன் 3 ஏக்கர் இடத்தை வாங்கும்போது ஆண்டவர் தரிசித்தேன் ஒரு நாள். அது ஃபஸ்ட்டு ரொம்ப காலத்துக்கு முன்பாக நான் தரிசனம் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்பாக நான் ஒரு தரிசனம் பார்த்தேன். அழகாக நிறைய பேர், பெரிய ஆலயம் அப்படியே நிரம்பி இருக்காங்க. ஆலயம் இல்லை, அது கிரவுண்டு மாதிரி தான் இருக்குது. ஷீட்டெல்லாம் நல்லா இருக்குது போட்டிருக்காங்க. அந்த எல்லோரும் நிறைய டெம்போ அப்போல்லாம் லாரியில் தான் விசுவாசிகள்லாம் வந்து இறங்குவாங்க. அதே போல் அநேக டெம்போ லாரியில் வந்து இறங்குறாங்க. நான் அப்படியே கேட் வெளியே வந்து அப்படியே நின்று பார்க்குறேன். ஆனால் இன்னும் அதை நான் சுதந்திரத்துக்குள்ளாமே இருக்கேன். கண்ணில் ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை கொடுத்துட்டார். அதை நான் கனவு காணலை, அதை நான் பார்த்தேன். ஆனால் இன்னும் என் வாழ்க்கையில் நடக்கலேன்றது ஆண்டவர் இந்த அதிகாலை 12 மணி வேலை இந்த இரவு என் கூட அது இடைப்பட்டார். இப்பயும் வருது, டெம்போ வருது, லாரி. இதே போல் மெயின் ரோட்டில் தான் அந்த ஆலயம் இருக்குது. ஆனால் நம்ம 3 ஏக்கர் இடத்துக்காக ஜெபிக்கிறோம். ஜெபித்து முடித்தவொன்னே ஐயோ கோடிக்கணக்கில் விற்கிறாங்களே, இது எப்படிப்பா நாங்கள் வாங்க முடியும்னு உடனே சோர்ந்து போயிரு இல்லையா? ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு ஆண்டவர் இந்த காரியத்தில் அப்படியே இடைப்பட்டுனார். சீக்கிரத்தில் இதை சுதந்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 ஏக்கர் 5 ஏக்கர் நிலத்தை கட்ட, ஏன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை வைத்து ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு. ஆண்டவருக்கு அது எளிமையானது. சுதந்திரிப்பது யாரோட வேலை? நம்முடைய வேலை. நான் நினச்சேன், ஆண்டவரே நானே எனக்கு நான் தப்பு பண்ணுறப்பா, நீங்கள் கொடுத்துட்டீங்க வாக்கு தத்தத்தை, இன்னும் சுதந்திரிக்காமல் நான் இருக்கிறேன். நீங்கள் காட்டின அந்த தரிசனத்தை சீக்கிரத்தில் நான் நிறைவேற்றணும். இதே போல் ஒரு மெயின் ரோடில் தான் ஆச்சரியப்பட்டு போனேன். அநேக டெம்போ வந்துட்டு போயிட்டே இருக்கு. நான் அப்படியே நின்று அப்படியே பார்த்து ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறேன். நின்ற இடமும் எனக்கு ஞாபகம் இருக்குது, மகிமைப்படுத்துகிற அந்த வார்த்தைகளும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் இன்னும் அதை நான் அடையாமல் இருக்கிறனேன்றதான் இந்த அதிகாலையில் தேவன் என்னோடு கூட இடைப்பட்டான். சீக்கிரத்தில் அது சுதந்திரிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்ததாக பார்க்குறோம், கிட்டத்தட்ட முடிந்த தேவனோட உறவு அதிகம் வைக்கணும், அவரோடு நடக்கணும், கூடவே தேவனை வைத்து கொள்ளணும். பரிசுத்தமும் கீழ்ப்படுதல் நமக்கு தேவை. கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றணும், உதாசீனப்படுத்தி விடக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும், பின்னோக்கி பார்க்கக்கூடாது, முன்னோக்கி செல்ல வேண்டும். மேலானவைகளை நாடணும், கீழானவைகளை தேடக்கூடாது. அடிக்கடி பாஸ்டர் தான் சொல்லுவார், நல்ல அந்த பன்றியை என்ன பண்ணுவாங்களாம், அடிக்கும் போது அதை கொண்டு போகும்போது நல்லா கட்டி 4 காலையும் கட்டி சைக்கிளில் அல்லது பைக்கில் தலைகீழ வச்சுட்டு போவான். அப்போ அந்த பன்னி கட்டவும் முடியாது, ஏன்னா வாயும் கட்டிடுவாங்க, 4 காலையும் கட்டிடுவாங்க. அது அப்படியே குப்புரை பார்த்துட்டு அப்படியே நினச்சி அதனுடைய பிரெயின் அப்படியே நினச்சிட்டு போகுமா, ஐயோயோ இவ்வளோ அழகாக வானம் இருக்கே, இவ்வளவு அழகாக இரவு போகும்போது நட்சத்திரம் இருக்கே, நிலா இருக்கேன்னு நினைக்குமா. பகலில் போகும்போது இவ்வளோ மகத்தான சூரியன் இருக்கு, இவ்வளவு வெளிச்சத்தை தருதேன்னு நினைக்குமா. ஆனால் மற்ற நாளெல்லாம் எப்படி இருக்குமா, கீழே ட்ரக் ட்ரக் ட்ரக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே கீழே கேவலமானதை சாப்பிட்டுட்டே சுற்றிட்டு தெரியும். அந்த ஒரு நாள், கடைசி நாள், அடிக்கப்படுற நாள், அண்ணாந்து பார்த்தா அன்னைக்கு தான் அது யாரோ அவங்கள பிடிச்சி கட்டி கவுத்து போட்டதால் அது பார்க்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இனத்தை சேர்ந்தவர்களாக நாம் இருக்கக்கூடாது. மேலானவர்களை நாடணும், கீழானவர்களை மறக்கணும். அந்த உலகம், ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து, சோகம் நம்ம வாழ்றதெல்லாம் எதுக்காக தெரியுமா? உலகத்தில் இன்னைக்கு சாப்பாடு, இன்னைக்கு நல்ல குழம்பு, நல்ல எல்லாம் இந்த உலகத்தில் அதுதான் சேர்த்து வைக்கணும், சேமித்து வைக்கணும் தான் நம்ம நினைக்கிறோம். தேவை நம்முடைய வருமானத்தில் அதெல்லாம் முக்கியமானது, நமக்கு சேமிப்பு முக்கியமானது, அதற்காகவே ஓடக்கூடாது. ஒரு சகோதரி நம்ம சபையில் வந்து அவங்கள நான் கேட்டேன், இத்தனை ஆண்டு காலங்கள் நீங்கள் ஆண்டோட ஊழியத்தையே செய்யாமல், அவங்க அந்த ஊழியத்தில் நீங்கள் உள்ளே இருந்தவங்க உள்ளே வந்து நின்னீங்களே, அப்புறம் வெளியே போயிட்டீங்களே, ஆனால் இது வரைக்கும் ஓடோடி உழைக்கிறீங்களே, ஒரு இரவு பகல் இல்லாமல் உழைக்கிறீங்களே, என்னத்தை சேமித்து வைத்தீங்க? ஒரு வீடு சேவூரில் சொந்தமாக நம்மளால் வாங்க முடிஞ்சுதான்னு ஆடி போயிட்டாங்க. ஓடோடி உழைக்கிறோம், எல்லாம் இந்த உலகத்துக்காக செய்கிறோம், பிள்ளைகளுக்காக செய்கிறோம், பேர பிள்ளைகளுக்காக செய்கிறோம், செஞ்சு கொண்டே இருக்கிறோம்.
ஆனால் என்ன, அதனுடைய பலனை அனுபவிக்காமல் இருக்கிறோம். ஆனால் ஒரு நிமிஷம் நம்ம ஆண்டவருக்கு நேராய் நம்மை மனதை இருதயத்தை திருப்பும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 124:1-2 வாசிங்க. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார். பாருங்களேன், அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இங்க தான் ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்கோம். மனுஷன், முதல் வசனம் காட்டுப்பா. மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார். டபக்குன்னு பளக்குன்னு விழுங்கிட்டு இருப்பாங்க உயிரோடு. அப்படிப்பட்ட உலகம் தான் இருக்கு இன்னைக்கு. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம யாரை வச்சுக்கணும் கூடவே? தேவாதி தேவனை வைத்துக் கொள்ளணும். ஆண்டவரோடு நம்முடைய இருதயத்தை திருப்பிக் கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகக்கூடாது. அனுதினமும் பலனடைவுகளாக இருக்கணும். கர்த்தரின் பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறணும். நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாமே சுதந்தரிக்க வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்க, உனக்கு கொடுக்க வாக்குத்தத்தத்தை நீயே சுதந்தரித்துக்கொள். நானே சுயநலம் இங்கே வேணும், நான் வாங்கணும், நான் பார்க்கணும், ஆண்டவருக்காக நான் இப்படி உழைக்கணும், நான் ஓடணும். ஆண்டவர் பரலோகத்துக்கு போகும்போது நம்முடைய முத்துக்கள் எல்லாம் நம்முடைய கிரீடத்தில் பதித்து இருக்கும். இங்கே செஞ்சால் தான் அங்கே இருக்கும். இங்கே ஒன்றும் இல்லைன்னா அங்கே எம்டி கிரவுண்ட் தான் கிடைக்கும். ஒன்றும் இல்லாத ஒரு கிரீடம் தான் நமக்கு கிடைக்கும். அங்கே போய் பொறாமப்படக்கூடாது. என்னடா அது பாஸ்டமாக்கு இவ்வளோ கிரீடத்தில் இவ்வளோ கல் வச்சுக்குதுன்னு கோவப்படக்கூடாது. ஏன்னா நீங்கள் எரிகிற கல்லெல்லாம் எங்கே இருக்குது? அது எங்களுக்கு முத்துக்களாக பதிந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னென்ன பேசினாலும் என்னென்ன சொன்னாலும் அதெல்லாம் ஆண்டவர், நீங்கள் எரிகிற கற்கள், சரி அனுப்புகிற வார்த்தைகள், வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள், காயங்கள் எல்லாம் எங்களுக்கு எப்படி ஆயிடுதான்? அங்கேருந்து கல்லாக வந்து இங்கே எப்படி விழுதுதான்? சப்புன்னு ஒரு மரகதமா, சப்புன்னு ஒரு சுகந்தியா, அப்படி எங்களுக்கு அழகாக பதிச்சு வச்சிடுறார் ஆண்டவர். சொல்கிறார், எனக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் அதான், உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதான். எத்தனை கேவலங்கள், ஏளனமான பேச்சுக்கள் எது இருந்தாலும் எப்படி ஆகுது அதெல்லாம் உங்களுக்கு? ஏன்னா மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், நம்ம எப்படி இருப்போமா? அந்த உயிரோடே நம்மை விழுங்கி இருப்பாங்க. சாத்தான் போல, நான் அடிக்கடி தான் சொல்லுவேன், சாத்தானுக்கு என்ன இல்லை? பல்லு இல்லை. ஏன் அவன் பேர் என்ன? பொக்கவாய். ஆமேன். பாண்டியன் ஞாபகம் வச்சுக்கார். மற்றவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறது. அவன் பொக்கவாய். அவன் மென்று சாப்பிட தெரியாது. எல்லாரும் சாப்பாடு மென்று தானே சாப்பிட்றோம். கறியெல்லாம் சிக்கன், மட்டன், மீட், ரெட் மீட் எதை கொடுத்தாலும் எப்படி சாப்பிட்றோம்? அப்படி விழுங்குறோமா? மென்று சாப்பிட்றோம். அப்போ தான் டைஜஷன் ஆகும். அம்மா சிக்காக இருக்கும்போது நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன், அம்மா இந்த கால் பிளாடர் அந்த ஸ்டோனுக்கு எப்படி சாப்பிட்ணுமா? டைஜஷன் ஆகணுமா? ஆனால் நல்லா மென்று சாப்பிடுமா, உமிழ்நீர் வர மாதிரி சாப்பிடுமா, டக்கு டக்குன்னு விழுங்கிடாதீங்கம்மான்றது இல்லையா? ஏன் விழுங்கினா என்ன? ஆனால் சாத்தான் அப்படியே விழுங்கணும். பல்லே கிடையாது அவனுக்கு, பொக்கவாய். அதுபோல் தான் ஜனங்கள் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். எனவே அருமையான தேவனுடைய ஜனமே, இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் நம்ம வாழணும்னா இயேசு நம்ம கூட இருக்கணும். ஆமேன். ஏசப்பா உங்கள் கூட, கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இராவிட்டால் அவங்க விழுங்கிடுவாங்க. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம செய்தியை முடிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசி. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், எதெல்லாம் பாரமா இருக்கோ, நமக்கு எது பாரம், குடும்பத்தில் என்னென்ன பாரமா இருக்கோ, பாரமா இருக்கிற யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. பாருங்க, எங்க இருக்குது பாவம்? எங்க இருக்கு? நம்மை சுற்றி இருக்கு. ஆனா இன்னைக்கு எங்க இருக்கு பாவம்? நம்ம கையிலேயே இருக்கு. நம்ம கையில என்ன இருக்கு?
என்ன இருக்கு? பாட்டிங்க பாவம் நம்பர் ஃபோனை கொடுத்துட்றோம். வாலிப பிள்ளைகள், மிடில் ஏஜ் இருக்கிற பெற்றோர்கள் நம்ம கையிலேயே பாவம் இருக்குது. வாலிபர்கள் ஆண்கள் முக்கியமாக கையிலேயே பாவம் இருக்குது. நம்மை சுற்றி இல்லை, இப்போ கையிலேயே பாவம் இருக்குது. பாருங்க, நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை என்ன பண்ணுமா? தள்ளிவிட்டு கையில் இருக்கிற பாவத்தை செல்ஃபோன் கொடுத்துருக்காங்க, அது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. தேவையில்லாத நபருக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. தேவையில்லாத பாவம், சினிமா, சீரியல் அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் பார்த்தீங்களா இது வரைக்கும்? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு இடைபடுகிறார், விட்டுருங்க. தேவையில்லாத சம்பாஷணை இல்லை, ஒரு வசனம் இருக்கே, நல்லொழுக்கத்தை கெடுக்கும். தேவையில்லாத சம்பாஷணை வேண்டாம். சும்மா டைம் பாஸிங் ஃப்ரெண்ட் நோ. நம்மை சுற்றி நெருங்கல பாவம் கையிலேயே இருக்குது. பாவம் நம்மை சுற்றி இருக்கிற பாவத்தையும் அதை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற. யாரை பார்த்து போடணுமா? இயேசுவையே நோக்கி போடும். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உதட்டு எப்படி பண்ணோம்? அவர் வச்சு முன்னாடி இருக்க அவர் ட்ராக்லேயே ஓடுங்க. ட்ராக்ல அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நியமித்திருக்கிற உனக்கு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். பொறுமையாக போங்க. ஆண்டோட ட்ராக்ல நமக்குன்னு வச்சிருக்காரு, அதிலே போயிட்டா இருந்தா போதும், அவருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாயிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வாசனத்தை அப்படியே இன்னொரு முறை எல்லாரும் சொல்லுங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. இருங்க நான் சொல்லுங்களேன். படிக்க தெரியாதவங்க பாவம் பேன்னு முழிக்கிறாங்களே, அவங்களுக்கு இந்த ஒரு வார்த்தையாவது வாயில் போட்டோம், காதில் போட்டோம். வாயை திறந்து சொல்லுங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடுவோம். உனக்குன்னு ஒரு ட்ராக் இருக்கு, அந்த ட்ராக்லேயே போ. அடுத்த ட்ராக் மாறினீங்க அன்ஃபிட், கேமில் இருக்க முடியாது. உனக்கு ட்ராக் ஒன்று அந்த உன்னுடைய ஓட்டத்தில் உனக்கு நியமிச்சிருக்காங்க. இந்த வழி தான் வானா வா. ஒச்சாம்பாளையத்தில் உனக்குன்னு ஒரு வச்சுருக்காங்கன்னா அங்கே தான் இருக்கணும். சரியா? இந்த ஊழியத்தில் நீங்கள் பங்கு சண்டே கிளாஸை அதில் நிலைத்திருங்க, அதிலேயே அந்த ட்ராக்கில் வாங்க. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே எப்படி ஓடணுமா? பொறுமையோட ஓடணும். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம எழுப்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோமாப்பா, நன்றி செலுத்துகிறோமாப்பா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டிலிட நிற்கும். வானத்தின் பூமியை உண்டாக்கினது உங்களுக்கு என்ன ஆண்டவர் சொன்னாரோ அது செய்து முடிக்க தேவன் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுவதில்லை. தேங்க்யூ ஜீசஸ். என்னென்ன சொன்னாரோ அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்களை கைவிடுறதில்லை. நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரம் காணப்படலாம். அந்த வனாந்தரமான வாழ்க்கையிலே பொறுமையோடு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே விசுவாசத்தை பிடித்து கொண்டு ஏசப்பாவை முன்னோக்கி இயேசுவோடு கூட நாம் நடந்து போனா போதும். சகல வாக்குத்தத்தங்களையும் சுதந்தரிப்பது மாத்திரம் அல்ல, அவருடைய ராஜ்யத்துக்கு நமக்கென்று நியமித்திருக்கிற அந்த ராஜ்யத்தை நாம் பிரவேசிக்க முடியும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, உமோடு நான் அதிகம் உறவு வைக்கிறேன். அனுதினமும் நான் உங்களோடு பேசுகிறேன், உங்கள் வேதத்தில் வாசிக்கிறேன், அதை தியானிக்கிறேன், அதன்படி நடக்கிறோம்ப்பா. நீங்கள் நடத்து வருகிற அந்த எல்லா விதத்துக்காய் நன்றி சொல்கிறோம்ப்பா. என் கூடவே நீங்கள் இருங்கப்பா. நான் பரிசுத்தமாய் வாழணும், கீழ்ப்படிதல் ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணும். எனக்குன்னு கொடுத்துருக்கிற இந்த ஊழியத்தை நான் நிறைவேற்றணும்ப்பா. நான் உதாசீனப்படுத்த
சேதப்படுத்தக்கூடாது, அது தூக்கி எரிந்து போயிடக்கூடாதப்பா. என்னை பயன்படுத்துங்க, மீண்டும் என்னை நிலைநிறுத்துங்க. நான் காணாம போயிட்டேனே, ஓ என்னை தேடி கண்டுபிடிச்சிங்களே, என்னை கொண்டு வந்து நிறுத்துங்கப்பா. எனக்குள்ள ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. ஓ நான் பெருமை கொள்ளக்கூடாது, நான் தாழ்மை தரித்து கொள்ளணும், நான் பின்னோக்கி பார்க்க கூடாது, பழையவைகள் எல்லாம் மறந்து போகணும். ஓ ஹalleluya, thank you Jesus. மேலானவைகளை நான் ஆண்டவரே, பூமிக்குரியவைகளை அல்ல ராஜா. பூமிக்குள்ள எல்லாம் சொத்து சுகம் எல்லாம் வச்சிருக்கேன், போதுமானது எனக்கு இருக்குப்பா. ஆனாலும் இன்னும் நான் மேலானவைகளை நாடணும். எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் விசுவாசத்தை பிடித்து கொண்டு நான் ஓடணும் ஆண்டவரே. அப்படியா எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இருதயத்தை கர்த்தர் பேரில் திருப்புங்க, சோர்ந்து போகாதீங்க. சில வனாந்தரங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும், சில வேதனைகள் வரும், சில கசப்புகள் வரும். ஓ புலம்பக்கூடாது, ஓ சோர்ந்து போகக்கூடாது. பலனடைய கர்த்தர் கிருபை செய்கிறா. ஏன் தெரியுமா? அந்த வனாந்தரம் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் என்பதை அறிந்து கொள்ளணும். கர்த்தரின் பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும் என்றுதான் தேவனுடைய வாஞ்சை. அவருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவ பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய வாஞ்சை. நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நாமே சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். தேங்க்யூ. வாலிபத்திலே கொடுத்த அந்த வாக்கு தத்தம் முதிர் வயது வரை அவங்க சுதந்திரிக்காம போனாங்க, மாண்டே போயிட்டாங்க, செத்தே போயிட்டாங்க. எந்தெந்த வயதுல வாக்கு தத்தத்தை பெற்றீர்களோ அதற்குள்ளாக நாம் அதை நிறைவேற்றி தேவனுக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். அதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஒரே காரணம், தாமதம் ஏன்? நம்முடைய பாவம் தான். ஏன் தாமதம்? நம்முடைய பாவம். தேவனை தேடாதது ஒரு பாவம், பரிசுத்தமாய் வாழாத ஒரு பாவம், கீழ்ப்படியாத ஒரு பாவம், கணவன் மனைவி மத்தியிலே ஒரு ஐக்கியம் இல்லாத ஒரு பாவம் தான். ஓ பெருமை கொள்வது ஒரு பாவம் தான். ஓ ஜீசஸ், எப்படி எத்தனையோ பாவங்கள் இருக்கு. இந்த பாவத்தை ஏதாவது உங்களுக்கு உங்க ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இதுதான் மகளே உன்னுடைய பாவம், இதுதான் நீ சுதந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. சாத்தான் இல்ல மகளே, நீதான். சாத்தான் அல்ல மகனே, நீதான். மகனே நீ சிறப்படு, திடப்படு, ஆண்டவர்கிட்ட வா, அர்ப்பணித்துக்கோ, அவரை கூடவே வச்சுக்கோ. எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மை தேடி வந்துடும். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாதவர். ஓ ரிகபரபோ ஷதரகலபா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஓ ஹalleluya. நம்மை விட்டு விலகாத கர்த்தர். பாவம் இருந்தா விலகி போயிடுவார், தூரம் போவார், நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படியே கண்கள் நம்ம மேல் நோக்கமா இருந்துட்டே இருக்கும். ஏன்னா அவர் பாவத்தோடு வாழ்கிறவர் அல்ல, அவர் பரிசுத்தமாய் வாழ்கிற தகப்பன். அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர். 33 ஆண்டு காலங்கள் இந்த உலகத்திலே நம்மை போல பாடுள்ள மனுஷனாக வாழ்ந்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 100% அவர் ஹியூமன், மனுஷனா வாழ்ந்தார். 100% அவர் தேவனாக இருந்தார். 33 ஆண்டு காலங்கள் இந்த இடத்துல பாவம் இல்லாமல் வாழ்ந்தது உண்மை என்றால் ஏன் நம்மால் முடியாது? ஏன் அவரை போல நம்மால் வாழ முடியாது? அவருடைய பிள்ளைகள் அல்லவா நாம். எப்படி இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் நடத்தி வந்தாரோ அதே பரிசுத்த ஆவியானவரை பெற்ற நாம் ஏன் நம்மால் வாழ முடியாது? இன்றைக்கு முடிவெடுங்க, இனி நான் வாழ்றேன்ப்பா, இனி நான் வாழ்றேன்ற கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்த. இனி நான் உமக்காக வாழ்வேன், உம்மை நோக்கி நான் ஓடி வருவேன். எனக்குன்னு வைத்திருக்கிற நியமித்த அந்த ஓட்டத்தை நான் பொறுமையா விசுவாசத்தை பிடித்து கொண்டு ஓடி வருவேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சியின் காலை வேலைக்காய் நன்றி அப்பா. இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்தீங்க, எல்லா தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். அவ்வளவு வளமுள்ள தேவன். நீங்க சொன்னதெல்லாம் செய்து முடிக்கிறவர், கட்டளையிட்ட அனைத்தும் நிற்க பண்ணுகிறவர். எங்களுக்கு அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை தந்திருக்கீங்க, அது எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும், நிற்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாக இந்த கால வேளையிலே உம்மை தேடி வந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக.
என்னென்ன தேவையோடு வந்தார்களோ அந்த தேவலை கர்த்தனை சந்தித்து சமாதானத்தோடு அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. வேதனை, போராட்டங்கள், புலம்புகள் எதுவாக இருந்தாலும் இந்த காலை வேளையில் உம்முடைய ஆனந்த தைலத்தினால் உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகிப்பீராக. உம்முடைய ஆனந்த தைலத்தினால் உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகிப்பீராக. புலம்பலை ஓய பண்ணுவீராக. பொறுப்புகளை எடுத்து போடுவீராக. ஓ, உம்முடைய தெய்வீக பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும் ராஜா. துதியின் சத்தம் அவர் நாவிலே உண்டாகட்டும் அப்பா. எல்லா நேரத்திலும் உம்மை துதிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உங்க பிள்ளைகளோடு நீர் இருங்க அப்பா. எங்களோடு நீர் இருங்க ராஜா. நீங்க நடத்தி வருகிற பாதையிலே உண்மை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய். தொடர்ந்து வியாதி, பலவீனத்தோடு, போராட்டத்தோடு வந்தா இது வனாந்தரம்னு நினைச்சு அதை கடந்து போகட்டும் ராஜா. இது வனாந்தரம், இதை தேவன் எனக்கு அனுமதித்தார் என்பதை ஆண்டவர் உணர்ந்து கடந்து செல்ல கர்த்தர் நீர் கூடவே இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் இப்பொழுது தொட்டு சுகப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரை இயேசுவின் ரத்தம் பாய்ந்து செல்லட்டும். கல்வாரி சிலுவிலே எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் ஒன்று வீணாய் போவதில்லை, ஒன்று வீணாய் போவதில்லை. ஓ ஜீசஸ், பாய்ந்து செல்லட்டும். எல்லா கண் பிரச்சனைகளை மாற்றுவீராக. கர்ப்பப்பை கோளாறுகளை மாற்றுவீராக. முழங்கால் வலிகளை மாற்றுவீராக. வயிற்றில் காணப்படுகிற பிரச்சனைகளை மாற்றுவீராக. இருதயத்தில் உண்டாகிற பிரச்சனைகள் மாற்றப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. தலையில காணப்படுற மயக்கம், தலைவலி பிரச்சனைகள், ஒற்றை தலைவலி இயேசுவின் நாமத்தினாலே ஓடி போய் என்று கட்டளை கொடுக்கிறோம். கிட்னி பிரச்சனைகள் மாறட்டும் ராஜா. ஸ்கின் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே மாறட்டும். ரிகாபரபா ஷதரகளபா எல்லாவற்றையும் உருவாக்கினவன் நீர் ஐயா. ஆண்டவரே, எங்களை உருவாக்கினவன் நீரப்பா. ஆண்டவர், உம்முடைய கரத்தினாலே எங்களை உருவாக்கி இருக்கீங்க. நீர் உம்முடைய பரியந்தம் ஆண்டவரே இந்த உருவாக்கப்பட்ட இந்த சரீரம் உமக்கு சாட்சியாய் வாழட்டார் ராஜா. உம்மை மகிமைப்படுத்தட்டும். கர்த்தர் அப்படிப்பட்டதான அனுக்கிரகம் செய்து உம்முடைய பிள்ளைகளை வாழ பண்ணுங்க. உம்முடைய வார்த்தையை சொல்லுகிறதே, நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள், நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. நீங்க இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நீர் ராஜா. இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நாங்களும் பிழைத்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே நாங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்க வாழ்க்கையிலே பரிசுத்தம், கீழ்ப்படிதல், தாழ்மை எல்லாவற்றையும் நாங்கள் தரித்து கொண்டு உமக்காக இந்த ஓட்டத்தை முடிக்க உதவி செய்வீராக. வந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. தொடர்ந்து 2வது ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வர வேண்டிய பிள்ளைகளை நேரத்துக்கு அழைத்து வாங்க. தூரத்தில் சென்றதுதான பாஸ்டருக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தாசனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. எல்லா பலவீனங்களையும் மாற்றி உம்முடைய புது பலத்தினால் இடைகட்டி கொள்ளுங்க. சந்தோஷமாய் ஆண்டவரே அவர்கள் செல்வது அந்த சபையாருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஐயா. ஒரு எடுப்புதலே அந்த சபையார் காணட்டும்ப்பா. தொடர்ந்து உம்முடைய மகனை தாசனை எங்கள் மத்தியிலே சுகமாய் கொண்டு வரோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நாங்கள் குடும்பமாய் ஆண்டவரே சபையாக ஆண்டவரே நாங்கள் நிறைவேற்ற கர்த்தர் அனுக்கிரகம் செய்தலும். எல்லா துதியும் கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.